இந்த சந்தர்ப்பத்திலே தான் சுற்றுலாத்துறைக்கு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இன்னுமொரு விடயமாக நாங்கள் பார்ப்பது, அதாவது மட்டக்களப்பிலே இருந்து பொத்துவிலுக்கான அருகம்பைக்கான புகையிரத பாதையை நாங்கள் இடுவோமாக இருந்தால் அந்த புகையிரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இலகுவாக எங்களுடைய அதுபோன்று பொத்துவில் போன்ற பிரதேசங்களுக்கு அவர்கள் இலகுவாக சென்றடையக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சபைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கல்முனை பிரதேசத்திலே கடந்த காலத்திலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்று ஒன்று இருந்தது. அது இப்போது அங்கு இல்லை. கடந்த கால ஆட்சியாளர்கள் இனவாதிகள் அதனை வேறொரு இடத்துக்கு அதனை இடமாற்றி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சுற்றுலாத்துறையானது இந்த நாட்டுக்கு அதிக அளவு வருமானத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே நாங்கள் தேர்தல்களிலே ஈடுபடுகின்ற போது எங்களுடைய Honorable Abubakar Adam Bawa, you have 2 more minutes. Thank you. ஆகவே கடந்த காலங்களிலே அவர்கள் எதை சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த தேசிய மக்கள் சக்திக்காரர்களுக்கு வெளிநாடுகளிலே இவர்களுக்கு மதிப்பு இல்லை, இவர்களை பற்றி அங்கு பேசுவதும் இல்லை, எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய ஆட்சியை இவர்கள் கைப்பற்றுவார்களாக இருந்தால் இந்த நாட்டை எவ்வாறு இவர்கள் கொண்டு செல்வார்கள் என்று இவர்கள் அடிக்கடி கேட்டவர்களாக மேடைகளிலே பேசியவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இன்று பார்க்கின்ற போது சர்வதேசத்திலே நாங்கள் அதிக அளவு பேசப்படுகின்ற ஒரு நாடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக இந்த நாட்டை கண்டுகளிப்பதற்காக அரபு நாடுகளிலிருந்து பெரும்பாலான அரபுக்கள் வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலாத்துறையை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள். ஆகவே இதன் மூலமாக எமது நாட்டினுடைய வருமானம் மென்மேலும் அபிவிருத்தி அடையும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் இந்த கட்சி இந்த நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றுகின்ற போது வங்குரோத் அடைந்த ஒரு பொருளாதார நிலைமையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆகவே இந்த உல்லாச பயணத்துறை மூலமாக வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற உல்லாச பயணிகளுடைய வருகை காரணமாக இந்த நாட்டுக்கு நன்மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய வருமானமும் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த அமைச்சினுடைய பிரதி வெளிவிவகார அமைச்சராக எங்களுடைய கௌரவ அருண் ஹேமச்சந்திர அவர்கள் காணப்படுகின்றார்கள். அவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகவே அந்த பிரதேசத்தை அவர்கள் நன்கு அறிந்தவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதன் மூலம் எதிர்காலத்திலே அவருடைய சேவை கிழக்கு மாகாண மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறியவனாக, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் பல்வேறு வளங்கள் காணப்படுகின்றன. அந்த வளங்களை கண்டுகளிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து அதிகளவான உல்லாச பயணிகள் வருகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையை அவர்கள் பார்த்த பிற்பாடு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அவர்கள் வருகின்றார்கள். மட்டக்களப்பிலே நாங்கள் பார்க்கின்ற போது பல உல்லாச பயணிகளுக்கு ஏற்றவாறு பாசிக்குடா போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் 30க்கும் அதிகமான 3 ஸ்டார் ஹோட்டல்களில் சொல்லப்படக்கூடிய ஹோட்டல்கள் காணப்படுகின்றன. இன்னும் பல ஹோட்டல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக பொத்துவில் போன்ற பிரதேசங்கள் எங்களுக்கு தெரியும். அங்கே பல நூற்றுக்கணக்கான சிறிய அளவிலான பெரிய அளவிலான உல்லாச பயணத்துறையை கவர்ந்தெழுக்கும் வகையிலே பல ஹோட்டல்கள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த வகையான ஹோட்டல்களை நாங்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாக கிழக்கு மாகாணத்திலும் சிறந்த உல்லாச பயணத்துறையை கொண்டு செல்லலாம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. Honorable Rauf Hakim, you have 24 minutes. Honorable Deputy Speaker, இந்த வெளிநாட்டு அமைச்சின் மீதான விவாதத்தில் நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலிலே ஆரம்பத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் MSM நலீம் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்வந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய இந்த தியாக மனப்பான்மையை, கட்சிக்கான அர்ப்பணிப்பை நான் இந்த சபையினூடாக பாராட்ட விரும்புகிறேன். இந்த சபைக்கு வந்து 4 மாத காலத்துக்குள்ளாக இந்த சபையிலே மிக சுறுசுறுப்பாக இயங்குகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் தன்னுடைய பிரதேசத்து பிரச்சினைகளை இந்த சபையிலே எடுத்துரைத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் மாத்திரமல்லாமல் தலைமைத்துவத்துக்கு பக்கபலமாக பல விடயங்களிலே கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்வு மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவருடைய பாராளுமன்ற பிரவேசத்தை
அவர் நினைத்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் கட்சி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, கட்சியுடைய பாராளுமன்ற